ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த விளாக் தான். சண்டே நேற்று எடுத்த விளாக் தான் இது. அம்மா வீடுனா அம்மா வீடு இல்லை, எங்கள் மாமா வீடு. அம்மா வீடுனா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சி தான். எங்கள் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா இங்கே தான், திண்டுக்கல் பக்கத்தில் ஒட்டன்சத்திரம். அங்கே தான் எங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே இருந்து அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் படித்தது, வேலைக்கு போனது எல்லாமே திருச்சி தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தது அதே திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க கணக்கம்பட்டியில் தான் நான் கல்யாணம் பண்ணி போயிருக்கேன். இவர் தான் என்னோட மாமா. எங்கள் அப்பா இருக்கும்போதும் சரி, எங்கள் அப்பா இறந்து இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் எங்களைய பார்த்துக்கிறது இவர் தான். எனக்கு என்ன தான் கல்யாணம் ஆகியிருந்தாலும் என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பார் தான். நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் நம்மளைய ஓகே, நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆள் நம்புறதுக்கு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆள் தான் இவர். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் தான் இனி அவரை பார்த்துக்கணும். அவருக்கு எதாவதுனா நாங்கள் பார்த்துக்கணும், எங்களுக்கு எதாவதுனா அவர் பார்த்துக்கணும். இப்படி தான் எங்கள் லைஃபு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையிலேயே பசங்க ஆட்டோவில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது ஹவுஸ் ஓனர் வீட்டு ஆட்டோ தான். எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர். நாங்கள் சின்ன வயசில் இப்படி தான் ஆட்டோவில் உட்காந்து விளையாண்ட ஞாபகம்லாம் வந்துருச்சு. அப்படியே காலையில் மாமாவுக்கும் தம்பிக்கெல்லாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு அம்மா துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. நான் அலசி கொடுத்தேன். இன்றைக்கி தண்ணி வந்துச்சு, அதனால் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சால் தான் சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அலசி கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் அம்மா கொண்டு போய் காய வச்சுட்டு வந்தாங்க. நான் அதுக்குள்ளே இட்லி ஊற்றி சட்னி அரைச்சி நாங்கள் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டோம். பெரிய பையன் இருக்கான் பாருங்கள், ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு ஒரே ஆடம். அப்புறம் எப்படி நான் வீடியோ எடுக்க முடியும்? ஒரு வாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால், முடியவே முடியாது, நீ ஃபோன் கொடு அப்போ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறத கட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபோன் வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டான். அப்புறம் எங்கள் சின்ன மாமியார் வீடு எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்காங்க ஒட்டன்சத்திரத்தில். அவங்க நொங்கு வாங்கி கொடுக்குறேன், தம்பியை வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெயிலுக்கு அதுமோ நொங்கு வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா சாப்பிட்டோம் எல்லோரும். இந்த பெரிய கவரில் இருக்கிற நொங்கெல்லாம் எங்களுக்கு, சின்ன பையனுக்கு மட்டும் அவன் தூங்கிடுறான் தான், அதனால் அதை அப்படியே வச்சாச்சு. அது மட்டும் அவங்க அப்போ தான் அவனுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒரு நொங்கோட விலை பார்த்திங்கன்னா 10 ரூபாயா, 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உங்கள் ஊர் சைடில் ஒரு நொங்கு என்ன விலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெசிபிஸ் வீடியோஸ் போடுறதுலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்றைக்கி அம்மா தட்டைப்பயிரும் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த ரெசிபி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரை கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை நாங்கள் குக்கரில் வேக போடல, சட்டியிலே இன்றைக்கி வேக போட்டாச்சு. குக்கர்னால் ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். சட்டியில் இருந்தனால ஒரு 20 நிமிஷம் ஆச்சு அது வேகிறதுக்கு. அது வேகிறதுக்குள்ளே இங்கே சைடில் அரைக்கிறதுக்கு 1/4 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கத்திரிக்காயையும் அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் தட்டைப்பயிரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வதக்கினதெல்லாம் அதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். காய் ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி அந்த குழம்புல ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோன்னே இறக்கிடலாம். சூப்பரான தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்புனாலே சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வடகம், அப்பளம் இது மாதிரி இருந்ததுனே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் பொரித்து சூப்பராக அன்றைக்கி மத்தியான சாப்பாடை ஃபினிஷ் பண்ணியாச்சு. வாய்ஸில் அங்கங்கே பசங்க கத்துற சத்தம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டே ரொட்டீன் போடுறதுக்கு ஆசை தான். இதுக்கு மேலே பெரிய வீடியோவும் என்னால் எடுக்க முடியல பசங்களை வச்சுட்டு. குட்டி தம்பி எந்திரிச்சிட்டான், அவனுக்கும் அந்த நொங்கெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதை விட நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.